And good morning, all. Thanks for joining with me. I have shared my screen. என்னோட screen visible? Is it visible to everyone? Yeah. Okay. So last session, I think so. I have learned about SQL process. So next session, second session, நாம என்ன பார்க்க போறோம்னா building an application in Oracle Apex. So we can move on to that. So in this session, what are the things we are going to learn? What is an application in Apex? Or application in the Apex? Understanding Apex application or the process and components, and ways to create application through App Builder. The Apex application App Builder என்னென்ன டைப்ல நம்ம application create பண்ணலாம், and what are the components are available in our Apex applications while you are creating, as well as in case already create பண்ண application ஒன்று இருக்கு, அதுல கஸ்டமைசேஷன் எதுவும் பண்ணோம்னா எப்படி பண்ண போறோம், எந்தெந்த மெத்தட் இருக்கு, இதை பத்தின டீட்டெயில் வியூ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு த டெக்னிக்கல், ஸோ வாட் இஸ் அன் அப்ளிகேஷன்? ஒரு அப்ளிகேஷன்லாம் என்ன அப்படின்னு முன்னாடி we know that actually. So application is performed by some program to do some task. சிம்பிளா சொல்ல போனா இது அப்ளிகேஷன் இல்லையா? ஸோ யூஸ்வலாக மேனுவலாக பண்ணிட்டு இருக்க ஒரு சில ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணி யூசிங் சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சிம்பிளிஃபை பண்ணி யூசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மெத்தடில் பில்டு பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் அப்ளிகேஷன் பில்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ளிகேஷன் இஸ் சிம்பிளி ஒரு கம்பைனடு செட் ஆஃப் ப்ரொசீஜர் டு டூ ஒர்க் ஈஸிலி, ரைட்? இன்கேஸ் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா லைக் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன், பேங்கிங் அப்ளிகேஷன், அக்கௌண்டிங் அப்ளிகேஷன், இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் டிஃபைன் பண்ண ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான், ரைட்? ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும். பேங்கிங் எடுத்துக்கிட்டோம்னா மல்டிபிள் ப்ராசஸஸ் தேர் இன் த பேங்கிங். அதை எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிங்கிள் விண்டோ ஆப்ரேட்டர், ஒரு பேங்க் ஆஃபீஸர் யூஸ் பண்ணுற மாதிரி இன்டர்ஃபேஸை டிஃபைன் பண்ணி கொடுக்குற ஒரு மெத்தட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அப்ளிகேஷன் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? தென் இந்த பார்ட்ல இந்த செஷன்ல நம்ம பார்க்க போகிறது அபெக்ஸ் அப்ளிகேஷனை பற்றி. ஸோ அபெக்ஸ் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்னும் அப்ளிகேஷன் பில்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. ஜாவா பீன், இன்டெலி, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பில்டர்ஸ் நிறைய இருக்கு. ஈவன் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு எடுத்து விட்டோம்னா ரீசெண்ட் டேஸ் ஒவ்வொரு அப்ளிகேஷன் பில்டர் வந்துருச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷன் பில்டர் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லோ கோடிங் கம்மியா ப்ரொடக்டிவிட்டி அதிகமா ஒரு அப்ளிகேஷனா பில்டு பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சேம் அஸ் அபெக்ஸ் அப்ளிகேஷனும் நம்மளுக்கு அதை தான் பண்ணும். பட் இங்கே என்னன்னு பார்த்தோம்னா அடிஷ்னலி யூஸ்வலாக நம்ம சம் பேசிக்ஸ் லாஜிக்ஸ் தெரிஞ்சாலே போதும் அப்ளிகேஷன் ஆரக்கிள் அபெக்ஸில் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு. லைக் நார்மல் பேசிக் HTML, நார்மல் நேவிகேஷன்ஸ், ஒரு டேட்டா என்ட்ரி ப்ராசஸ், இந்த மாதிரி சில பேசிக்ஸ் திங்ஸ் தெரிஞ்சாலே ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ யூஸ்வலாக அபெக்ஸ் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு HTML இன்டர்ஃபேஸ், which is tied up with database, ரைட்? யூஸ்வலாக HTML அப்படின்னு பார்த்துட்டோம்னா we know ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சிஸ்டம்ல ரன் ஆகுது. நார்மலாக ஒரு சின்ன கோடிங் எடுத்துக்கிட்டோம், சின்ன ஒரு டேபிள் போட்டோம் அப்படின்னாலே ஒரு சிங்கிள் சிஸ்டம்ல வித்தவுட் இன்டர்நெட் இட் கேன் பி ஒர்க். சேம் அஸ் இங்கே அது மாதிரி தான், பட் additionally we need to add one more thing, database, right? We are going to store the data through the HTML interface, which is called Apex application, right? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுறது என்னன்னா டேட்டாவை ஃபீட் பண்ணணும், ஆல்ரெடி இருக்க டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ டேட்டா எப்படி ஃபீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஈவன் நார்மல் டெக்ஸ்டாக ஃபீட் பண்ணலாம், இல்லை ஒரு மேப்பாக ஃபீட் பண்ணலாம், இல்லை ஒரு ஜேசானாக ஃபீட் பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸல் ஃபைல், இல்லை ஒரு இமேஜ் ஆர் எனி மல்டிமீடியா ஃபைல், சம்திங் லைக் தட். அட் த சேம் டைம் ஆல்ரெடி இருக்க டேட்டா வியூ பண்ணி பார்க்குறது சேமஸ் நிறைய நார்மல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, இல்லை டேஷ்போர்ட்ஸ் இருக்கு, இல்லை ஒரு வீடியோ வியூவில் நம்ம பார்க்கணுமா, இல்லை ஒரு லிங்க் கிளிக் பண்ணி வேற ஒரு பிளாட்ஃபார்மில் போய் வியூ பண்ணி பார்க்கணுமா. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ரெண்டு ப்ராசஸ். ஒன்று டேட்டாவை ஃபீட் பண்ணணும். ஸோ டேட்டாவை ஃபீட் பண்ணோம்னா அதுக்கான ஃபீல்ட், ஸ்பேஸ், பட்டன்ஸ், நேவிகேஷன் பார்ஸ் இதெல்லாம் வச்சுருப்போம். அட் த சேம் டைம் டேட்டா வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த வியூ பண்ணி பார்க்கறதுக்கு அதுக்கான பேஜ், ரீஜன், கலர், அட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்?
அண்ட் நெக்ஸ்ட் ஆப் பில்டர். ஸோ அந்த ஆப் பில்டர் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் கிரியேட் பண்ணோம். அரல்ஸ் ஆல்ரெடி இருக்க ஒரு அப்ளிகேஷனை வியூ பண்ணி பார்க்க முடியும். யூஸ்வலாக நீங்கள் அப்பெக்ஸை லாகின் பண்ண உடனே ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த அப்பெக்ஸை லாகின் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் பேஜ், இந்த பேஜ் தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த பேஜில் நம்மளுக்கு விசிபிள் ஆகிறது ஆப் பில்டர், எஸ்கியூஎல் ஒர்க்ஷாப், டீம் டெவலப்மெண்ட், கேலரி இதெல்லாம் வந்துடும். எஸ்கியூஎல் ஒர்க்ஷாப் பற்றி நீங்கள் லாஸ்ட் செஷனில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நிறையா டீட்டெயில்ஸ். சேம் எஸ் இங்கே நம்ம பார்க்க வர இன்னொரு மெனு ஆப் பில்டர். ஸோ இந்த ஆப் பில்டரை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா நமக்கு வி கேன் ஏபிள் டு சி மல்டிபிள் மெனூஸ். ஆல்ரெடி இருக்க மெனூஸ் எது இருந்துச்சுன்னா விசிபிள் ஆகும். அட் த சேம் டைம் அடிஷ்னலி 3 மெனூஸ் வி கேன் ஏபிள் டு வியூ. நீவான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ரைட், நியூ அப்ளிகேஷன் ஃப்ரம் ஃபைல். இந்த அப்ளிகேஷன் கிரியேஷன்ல பார்த்தோம்னா ஒரு 3 டைப் இருக்கு அரக்கிள் அப்பெக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஒன், நீவா நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணலாம் யூசிங் பட்டன்ஸ் அண்ட் நேவிகேஷன்ஸ். அண்ட் அனதர் ஒன் ஆப்ஷன் எக்ஸல் ஃபைல் ஆர் சிஎஸ்வி ஃபைல் இல்லை எக்ஸ்எம்எல் ஃபைலை யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் அனதர் ஆப்ஷன் ஆல்ரெடி சம் அப்ளிகேஷன் கிரியேட்டட், ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன், சம் செட்டப் அப்ளிகேஷன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நம்மளோட ஆப் கேலரியில் வச்சிருக்காங்க, அங்கே எடுத்துக்கலாம், ரைட். ஸோ இப்போ காமனாக அப்ளிகேஷன் பில்டர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், போஸ்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கு, அப்ளிகேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியணும். ஸோ யூஸ்வலாக நம்ம எஸ்டிஎல்சி லைஃப் சைக்கிள் வரோம் இல்லையா, பிளானிங், டிசைன், இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் பில்டிங் அப்படின்னு வந்துட்டோம்னா ப்ரீ கான்ஃபிகரேஷன் இருக்கு, போஸ்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கு, போஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. இதை தான் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் மற்ற டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்மில் என்ன பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் எடுக்கும். அட் த சேம் டைம் நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதுக்கான டிசைன் கிளியராக வச்சுக்கணும், ப்ளூ பிரிண்ட் கிளியராக வச்சுக்கணும், இதெல்லாம் தேவை. பட் சேம் அஃப்கோர்ஸ் இதுக்கும் அதுதான் தேவை. பட் மற்ற பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே நம்ம ரொம்ப ஈஸியாக அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணலாம். ஜெயிச்சு பண்ணுங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக எக்ஸலில் தான் டேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெயின்டைன் பண்ணுற டேட்டாலாம் அந்த பிஸ்னஸ் ஓனர் என்ன நினைக்கிறாரு, ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் ஒரு சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த கேஸில் மற்ற அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான டேட்டாபேஸ் என்னன்னு பார்த்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோன்னா இட்ஸ் நாட் ஒரு சின்ன வேலை கிடையாது. ஸோ அதுக்கான டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும், ட்ரிகர், டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் என்னென்னு கிரியேட் பண்ணணும், அந்த டேட்டாக்கான டெஃபினேஷன் என்னென்னு கொடுக்கணும். இவ்வளோ வேலை முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரண்ட் எண்ட் ஒன்றுனா எத்தனை பேஜ் கொடுக்க போகிறோம், எத்தனை காம்பனன்ட் கொடுக்க போகிறோம், யூசர் இன்டர்ஃபேஸ், அது எந்தெந்த டேட்டாலாம் என்டர் பண்ணுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்தோம்னா அது நம்பர் மட்டும் தான் வேணும் இல்லையா, கண்டிப்பாக நம்பர் மட்டும் தான் என்டர் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல டேட் என்டர் பண்ண கொடுக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு காலம் வைஸ் அந்த ஃபீல்டை டிஃபைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் அவர் ஒரு ரிப்போர்ட் பார்க்கணும், இல்லை ஒரு எண்ட் ஆஃப் த இயர் அவர் ஒரு ரிப்போர்ட் பார்க்கணும்னா அந்த ரிப்போர்ட்டிங் எந்த ரெக்குயர்மெண்ட்ல இருக்கணும், அதுக்கான டேட் ரேஞ்ச் கொடுக்கணும். ஸோ அவர் டவுன்லோட் பண்ணோம்னா என்னென்ன ஃபார்மேட்லாம் கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்குமே நம்ம தனித்தனி ப்ரோக்ராம் லாங்குவேஜ், தனித்தனி செட்டப் ஆர் தனித்தனி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் இன்கேஸ் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா. அண்ட் டேஷ்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். டேஷ்போர்ட் அப்படின்னு போயிட்டோம்னா உங்களுக்கு தெரியும், டேஷ்போர்ட்னா சும்மா சிம்பிளி நம்ம டேட்டா மட்டும் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸ்லைட்லி வி ஹேவ் டு பிரிட்டி, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும். பட் அட் த சேம் டைம் பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியிற மாதிரி டேட்டாலாம் டிஸ்பிளே பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அப்பெக்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா நம்ம இந்த வேலையை ஒர்க் அவுட்டும் பண்ணலாம். நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு லிங்கை கிளிக் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடலாம். ஆர் எல்ஸ் சிம்பிளி செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு, ஃப்ரம் ஃபைல் அப்படின்ட்டு. என்கிட்ட ஒரு எக்ஸல் ஃபைல் இருந்தால் போதும், அதை நான் உள்ளதுக்கு போட்டு நெக்ஸ்ட்னு ஒரு ரெண்டு விசார்ட் பண்ண கிளிக் பண்ணோன்னா இந்த அப்ளிகேஷன் பி ஓவர். சிஸ்டம் எனக்கான அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணோம், அட் த சேம் டைம் அதுக்கான இன்டர்ஃபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் என்னவோ அதை ரெடி பண்ணோம். இன்டர்ஃபேஸ் இந்த பட்சத்தில் என்ன பார்த்தோம்னா டேட்டா நியூ டு ஃபீட் ஃபார்ம், அந்த ஃபார்ம் பேஜ் என்னவோ அதை ஃபீட் பண்ணோம். ஃபார்ம் பேஜ் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் மட்டும் இருக்காது. டேட் ஃபீல்டு இருந்துச்சுன்னா, டேட் காலம் இருந்துச்சுன்னா டேட் ஃபீல்டு இருக்கணும். ஆர்எல்ஸ் நம்ம ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டோம். அண்ட் அடிஷ்னலி ரிப்போர்ட்டிங், நம்ம கொடுத்துருக்க டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட்டிங்கை டிஃபைன் பண்ணோம், அஸ் வெல் அஸ் டேஷ்போர்ட். இதை எல்லாத்தையும் முடிச்சிடும். வித்தின் 2-3 minutes the application will be ready, right? ஸோ மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது இனிஷியல் டைம்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நம்புறேன், 10x ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ ரைட், ஸோ யூஸ்வலாக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 hours எடுக்குது. ஒரு சின்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணால் 10 hours எடுக்குது அப்படின்னா
within 1 hour we can complete the application in Oracle Apex, right? And so new application creation and new application create பண்றதுக்கு இது ஒரு மெத்தட் பார்க்க போறோம். அடுத்த மெத்தட் data load using CSV or XML and components of an application. ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள அடிஷ்னல் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த காம்போனன்ட்ஸ் பார்த்தோம்னா யூஸ்வலாக அடிஷ்னல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா சம் அப்ளிகேஷன் யூஸ்வலாக நம்ம இப்போ இ-காமர்ஸ் சைட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா we can send the feedback to users to developers or business owners. As a end user நம்ம என்ன நினைக்கிறோமோ other some customization we can do as well as we can send the feedback as well as நம்ம ஒரு செட் ஆஃப் செட்டிங்ஸை நம்மளுக்குன்னு டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல எக்ஸிஸ்டிங் இருக்க அப்ளிகேஷன்ல we are going to do some customization. எப்படி கஸ்டமைசேஷன் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம், ரைட்? Okay, so directly we move on to the hands-on session. இது என்னோட development of space. Just I'm going to sign in, right? So sign in பண்ணோம்னா இது என்னோட developer home page. So இந்த home pageல already app builder, SQL shop இதெல்லாம் இங்க இருக்குது. Right side corner என்னோட profiles and settings I can able to do, and here we can see app builder icon, right? So புதுசா ஒரு application create பண்ணோம் அப்படின்னா definitely we need to go with app builder, and as well as if we want to see my existing applications, same as I need to go for the app builder, right? So app builder button click பண்ணிட்டேன். Apex குள்ள வந்துட்டு app builder click பண்ணோம்னா எனக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் என்னோட சாம்பிள் அப்ளிகேஷன், நான் கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்த அப்ளிகேஷன்ஸ், ரைட்? ஸோ இந்த அப்ளிகேஷன்ல இருந்துட்டு நான் நியூவா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா we can see create option, and இங்கே இம்போர்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அப்கோர்ஸ் இதை பற்றின ஒரு செஷன் இருக்கு. இந்த இம்போர்ட் எதுக்குன்னா ஆல்ரெடி நான் ஒரு அப்ளிகேஷன் வேற ஒரு என்விரான்மெண்ட்ல வச்சிருக்கேன், ஆர்எல்ஸ் அந்த அப்ளிகேஷன்ல உள்ள ஒரு பேஜை வேற ஒரு என்விரான்மெண்ட்ல, இந்த அப்ளிகேஷன்ல உள்ள ஒரு பேஜை வேற ஒரு என்விரான்மெண்ட்ல வச்சிருக்கேன். அங்கே இருந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கணுங்கிற தேவை இருந்துச்சுன்னா இங்கே நான் பண்ணிக்கலாம். If I want to import some application from another one environment, I can import it using this import icon, right? So further sessionல இதை பத்தி பார்ப்போம், upcoming sessionsல import process and developer dashboard and some workspace utilities. So நம்ம இப்ப பார்க்க போறது create new application, right? So create. So create பண்ண click பண்ண உடனே எனக்கு 3 menus options இருக்கு. First one new application creation, and second one is application creation from a file. So on the file, as I said, CSV, XLS, XML ஃபைலா இருக்கலாம். அங்கிருந்து நான் டவுன்லோட், அங்கிருந்து நான் ஒரு டேட்டா வச்சுட்டு அந்த டேட்டாவை இங்கே அப்லோட் பண்ணி நான் அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டார்ட்அப் அப்ளிகேஷன்ஸ். ஸ்டார்ட்அப் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம சம் இன்பில்ட் அப்ளிகேஷன் அவைலபிள். அந்த இன்பில்ட் அப்ளிகேஷனை நம்ம என்விரான்மெண்ட்ல கொண்டு வந்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதோ ஸ்டடிஸ் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை அதை R&D பண்ண வேண்டியிருக்கு, இல்லை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டார்ட்அப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எனிவே நவ் we are going to examine these two menus. Now click new application. Okay, new application இங்க நான் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேட்கும், அப்ளிகேஷனோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம்கோ டெமோ ஆப், ரைட்? இது அப்ளிகேஷன் நேம். லெஃப்ட் சைடில் அந்த அப்ளிகேஷனுக்கான ஐக்கான் என்ன ஐக்கான் கொடுக்கணும் அப்படின்னு தேவைன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணிட்டு என்ன ஐக்கான் கொடுக்குறேன், சம்திங் ஹியர், இந்த ஐக்கான் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை கலர் ஐ கேன் ஏபிள் டு சேஞ்ச் இட். அண்ட் இது ஒரு ஐக்கான் இங்கேருந்து செலக்ட் பண்ண முடியுது. யூஸ்வலாக நம்ம பிஸ்னஸ் சைட் பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனோட லோகோ யூஸ்வலாக கொடுப்போம். நம்ம பார்த்தோம்னா அமேசான் இல்லை எந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த அப்ளிகேஷனோட ஐக்கானை பார்த்தீங்கன்னா அந்த அந்த கம்பெனியோட லோகோவாக தான் இருக்கும். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியோட லோகோவை we can store in our local database and you can click here. ஸோ அந்த பர்டிகுலர் ஐக்கான் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நான் கிளிக் பண்ணி இமேஜ் ஃபைலாக நாங்கள் எடுத்துக்கலாம். பட் now I'm selecting one icon and I'm going to pick one color and save icon.
right? And appearance, இது என்னன்னு சொல்லுவோம்னா தீம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வியூ பண்ணி பார்க்கறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான். ஸோ அப்பியரன்ஸ் நார்மலாக பீட்டா டார்க், ரெட் அவுட் லைட், இது இது இந்த 3 அப்பியரன்ஸ் தான் பை டிஃபால்ட்டாக, இந்த 3 தீம் ஸ்டைல் தான் பை டிஃபால்ட்டாக இருக்கும். பட் இன் கேஸ் அடிஷ்னலாக நம்மளுக்கு எது தேவை அப்படின்னா லேட்டரலி வி கேன் கிரியேட் இட் அஸ் வெல் அஸ் வி கேன் கஸ்டமைஸ் இட் ஃப்ரம் ஹியர் ஆல்சோ. யூஸ் கஸ்டமைஸ் தீம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் தீமை. பட் நவ் ஐம் செலக்டிங், இந்த தீமை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நேவிகேஷன் ப்ராசஸ், யூஸ்வலாக நேவிகேஷன்னா நமக்கு தெரியும். ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்ணோம் அப்படின்னா வெதர் இட் இஸ் சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா நிறைய மெனுஸ் இருக்கும். செட்டிங்ஸ், போஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, இல்லை ஹோம் பேஜ் போகணும், இந்த செட்டிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை எந்த டைப்பில் நம்மளுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை சைட் மெனு அப்படின்னா நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இதை சைட் மெனு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டாப் மெனு. மெனு எங்கே இருக்கணும், எனக்கு மேலே டாப்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லணும்னா இங்கே டாப் மெனு. அண்ட் மெகா மெனு அப்படின்னா என்னன்னா, ஒரு மெனுக்குள்ள நான் மல்டிபிள் மெனு, ஒரு பேரண்ட் மெனு வச்சுப்பேன், அதுக்குள்ள மல்டிபிள் சைல்டு மெனு வச்சுக்கணும் அப்படின்னா மெகா மெனு. ஸோ நான் சைட் மெனு செலக்ட் பண்ணிக்கிறேன், பீட்டா டார்க் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் அண்ட் ஆட் பேஜஸ், ரைட்? ஸோ இங்கே நான் கிரியேட் பண்ண போகிறது, ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணி நீங்கள் என்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம்னா ஒரு டேட்டா என்ட்ரி அப்ளிகேஷன் ஃபார் ஒரு ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது தான் நம்ம வச்சுப்போம், ரைட்? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆட் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், டேட்டாவை என்டர் பண்ணணும், ரைட்? ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு ஃபார்ம் தேவை. ஒரு பேஜில் ஒரு ஃபார்ம் இருக்கணும். அந்த ஃபார்மில் ஐ நீட் மல்டிபிள் ஃபீல்ட் பேஸ்ட் ஆன் த டேட்டாபேஸ், ரைட்? ஸோ ஃபார்ம் வேணும், நான் டேட்டாவை என்டர் பண்ண போகிறேன் அப்படின்னாலே கம்பல்சரி வி நீட் டேட்டாபேஸ், வி நீட் டேபிள், ரைட்? ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த கிரியேட் பண்ண டேபிளை பேஸ் பண்ணி இங்கே நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ பேஜ் நேம் என்ன வச்சுக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறேன், நான் என்னோட டேட்டா பேஸில் ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளே நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆட் பேஜ், ரைட்? ஸோ டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துட்டோம். செகண்ட் ஒன், என்டர் பண்ண டேட்டாவை வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ வி நீட் அனதர் ஒன் பேஜ். ஸோ கிளிக் ஆட் பேஜ். Interactive report. இது ஒரு ரிப்போர்ட் பேஜ். ரிப்போர்ட்டிங் பார்த்தோம்னா நிறைய டைப் ஆஃப் ரிப்போர்ட் இருக்கு. we will look into this later. So list of projects, சேம் டேபிளை நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். projects, then add page. ஸோ சேம் அஸ் எனக்கு அடிஷ்னலாக எதாவது பேஜஸ் வேணும்னா நான் பேஜஸ் எடுத்துப்பேன், இல்லை அடிஷ்னலாக டேஷ்போர்டு எதுவும் தேவைன்னா டேஷ்போர்டு வச்சுப்பேன். ஸோ எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டே வருவேன். என்னென்ன பேஜ் தேவையோ அந்த பேஜெல்லாம் இங்கே கொடுத்துட்டே வருவேன். கொடுத்துட்டே வந்துட்டு அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பை டிஃபால்ட்டாக வி கேன் ஆட் சம் ஃபீச்சர்ஸ் இன் Oracle Apex லைக் ப்ராக்ரெசிவ் வெப் ஆப். இதை பற்றி லேட்டரலாக நம்ம ஐ திங்க் ஸோ இந்த செஷன் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், என் செஷனில் பார்ப்போம். ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்னா என்ன, ஸோ அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். நான் என்ன பண்ணுறேன், எல்லா ஃபீச்சர்ஸையும் செக் பண்ணிக்கிறேன். புஷ் நோட்டிஃபிகேஷன், வி நோ தட் நம்ம இப்போ இன்கேஸ் நம்ம வெப் வாட்ஸ்அப் சிஸ்டமில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா சம்திங் நம்மளுக்கு யாரும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, வாட்ஸ்அப்பை க்ரோமில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், ஆர்எல்ஸ் சம் அதர் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் யாரும் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா ரைட் கார்னர் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகும். அதுதான் புஷ் நோட்டிஃபிகேஷன் பேர். அண்ட் அபவுட் பேஜ், நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்டை பற்றி, நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்டில் உள்ள பர்டிகுலர் பேஜை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா அபவுட் பேஜ். அண்ட் அக்சஸ் கண்ட்ரோல், ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்னா பர்டிகுலர் யூசர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷன் ஆர் இந்த ப்ராஜெக்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு
பர்டிகுலர் யூசர் கிரியேட் பண்ணுறோம். அந்த யூசர் எந்தெந்த பேஜ் எல்லாம் அக்சஸ் பண்ணலாம், எந்தெந்த பேஜ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிறது. அண்ட் ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், இந்த அப்ளிகேஷனை பற்றின ஒரு ரிப்போர்ட், ஆக்டிவிட்டி ரிப்போர்ட். ஸோ அந்த அப்ளிகேஷன் யார் யார் அக்சஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பேஜ் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் சம் அதர் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக். இன்கேஸ் எண்ட் யூசருக்கு சம் டவுட் இருக்குது, சம் கொரீஸ் இருக்குது. யூஸ்வலாக ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்கேஸ் டவுட் ஆர் கொரீஸ் இருந்துச்சுன்னா சப்போர்ட் டீம் ஆர் கஸ்டமர் சர்வீஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அந்த டீமுக்கு செப்பரேட்டாக we have to send a mail or we have to create a ticket or some other modes are available. டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி என்ன கொரீஸ் இருக்கோ அதை கேட்பாங்க, இல்லை இஷ்யூ இருந்தால் சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஆரக்கிள் அபெக்ஸில் பார்த்த அளவில் ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீட்பேக் என்னன்னா, இன்கேஸ் எண்ட் யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்கேஸ் அவருக்கு எதாவது டவுட் இருக்குது, அவர் வந்து டெவலப்மெண்ட் டீம்கிட்டையோ இல்லை கஸ்டமர் சர்வீஸ் டீம்கிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னா இங்கே போயிட்டு ஃபீட்பேக்கில் கொடுத்து, இல்லை சம்திங் இந்த அப்ளிகேஷனை பற்றின ஃபீட்பேக் இருக்குது, பெட்டராக இருக்குது, இல்லை சம்திங் இருக்குது கன்வீனியண்ட்டாக இல்லை, இந்த மாதிரி சம்திங் வாட் எவர் இட் இஸ் கம்ப்ளைண்ட் ஆர் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீட்பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவர் கொடுத்துக்கலாம். அண்ட் தீம் ஸ்டைல் செலெக்ஷன், நம்ம அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போதே ஒரு ஆப்ஷன் பார்த்தோம், தீம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தீம் ஸ்டைல் செலெக்ஷனை எண்ட் யூசர் அவரே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்கேஸ் அந்த கலர் பிடிக்கலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோமா அப்படிங்கிற ஆப்ஷன் இது தீம் ஸ்டைல். அண்ட் அப்ளிகேஷன் ஐடி, இது ஒரு யூனிக் ஐடி, we have to provide the application as a unique ID. then schema, எந்த ஸ்கீமாவில் இருக்கும். யூஸ்வலி ஆரக்கிள் அபெக்ஸை பொறுத்தவரை ஒரு ஸ்கீமா தான் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். பட் டெஃபினெட்லி we can create multiple schema. இன்கேஸ் மல்டிபிள் ஸ்கீமா கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது எந்த ஸ்கீமாவில் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறது. அண்ட் ஆத்தன்டிகேஷன், ஸோ ஆத்தன்டிகேஷனை பொறுத்தளவு விச் இஸ் ஒன் செக்யூரிட்டி பேஸ். ஆத்தன்டிகேஷன் எந்த டைப் ஆஃப் ஆத்தன்டிகேஷன் வைக்க போகிறோம், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உள்ளது. எனிவேஸ் in future we have a security class, we will look into that. And language and some other advanced and user interface default settings. So if it is required we can do that. And blueprint, view blueprint, load blueprint. So இது ஒரு அப்ளிகேஷன், புது அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கங்க ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, சம் சேம் லாஜிக் பேஸ் பண்ணி சேம் பிஸ்னஸ் ஃப்ளோ பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த அப்ளிகேஷன் மாதிரியே வேற ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம், சம் ஸ்லைட் சேஞ்சஸ், ரைட்? ஸோ அந்த கேஸில் நான் இப்போ ஒன்றும் ஆட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. எனக்கு அந்த அப்ளிகேஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே கிரியேட் பண்ணும், பட் சில சேஞ்சஸ் நான் பண்ணிப்பேன். அப்படின்னா நம்மள்ட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, அந்த அப்ளிகேஷனை நம்ம காப்பி பண்ணிட்டு சேஞ்சஸ் பண்ணலாம். அண்ட் அனதர் ஒன் ஆப்ஷன் இஸ் லோட் ப்ளூ பிரிண்ட். ஸோ இதை நான் கொடுத்தேன்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்க ஒரு அப்ளிகேஷன்லேருந்து லோட் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணேன்னா அதில் உள்ள அட்ரிபியூட்ஸ், பேஜ், இது எல்லாமே இங்கே லோட் ஆகிடும். இன்கேஸ் எனக்கு கஸ்டமைசேஷன் எதுவும் தேவை அப்படின்னா எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரைட்? Now I'm going to click create application, so it will take some couple of seconds. Right, we have created application நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு, ரைட்? யூஸ்வலாக மற்ற டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா இப்போ ASP.NET அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா என்ன பண்ணோம், டேட்டா பேஸையும் அப்ளிகேஷனையும் கனெக்ட் பண்ணோம்னா we need some set of queries as well as each and every field, ஒவ்வொரு ஃபீல்டையும் டேட்டா பேஸ் காலம் கூட நம்ம கனெக்ட் பண்ணோம். பட் நம்ம டேட்டா பேஸ் டேபிள் மட்டும்தான் கொடுத்தோம், வேற எதுவும் கொடுக்கல. சிம்பிளி I'm going to run the application. Sign in. See, நம்ம ரெண்டு பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தோம், ரெண்டு பேஜும் நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு, ரைட்? ப்ராஜெக்ட்ஸ், இங்கே போயிட்டு நான் ஃபார்ம் என்ன வேணுமோ எனக்கு என்டர் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். as well as ஆல்ரெடி கிரியேட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருக்குது, இதை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னா லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ வெரி சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். பட் கிரியேட் பண்ணும்போதும் இங்கே பாருங்கள், சில விஷயம்லாம் அபெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல நம்ம டேட்டாபேஸில் என்ன டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டேட்டஸை பொறுத்தளவில் அசைன்ட், கம்ப்ளீட்டட், இன் ப்ராக்ரஸ், இது மூணு தான் வரணும்னு சொல்லிட்டோம். ஸோ சேம் அஸ்
இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆரக்கிள் அபெக்ஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டேட்டாபேஸ் டேட்டா என்ட்ரு பண்ணும்போது இந்த மூணு ஃபீல்டு மட்டும் தான் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 3 டேட்டா மட்டும் தான் நம்ம ஃபீட் பண்ண முடியும், ரைட்? அண்ட் பேக்எண்ட்ல என்ன கொடுத்து வச்சிருக்கோம்னா நேம் அஸ் மேண்டேட்ரி, ப்ராஜெக்ட் நேம் இல்லாமல் எந்த ப்ராஜெக்ட் டீட்டெயிலும் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே மேண்டேட்ரி சிம்பிள் வந்துருச்சு. அண்ட் பாட்டம் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஃப்ரீ டெக்ஸ்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃப்ரீ டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டெக்ஸ்ட் டீட்டெயில் வந்துருச்சு. வி கேன் அட்ஜஸ்ட் திஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் கம்ப்ளீட்டட் டேட். ஸோ இது ஒரு டேட் காலமாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ டேட் காலமாக வச்சுருந்தா இனிமேல் டேட் தான் என்டர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபீல்டாக இல்லாமல் அது ஒரு டேட் காம்பவுண்டாக நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த வேலை எல்லாமே while you are creating the new application in Apex, system will automatically do that. இது ஒரு Apexல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், ரைட்? So in case if you want to add a new project, status assigned, name Ramco, Oracle Apex, training, and budget so and so, and completion datas. இதை கொடுத்துட்டு I can click create. Record has been created. Now the record create ஆயிடுச்சு. In case நான் view பண்ணி பார்க்கணும்னா just go to list of projects and see it's created. And ஸோ இங்கே வியூ பண்ணி பார்த்தோம்னா இதில் ரன் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிடுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டிபி ஆப்ஜெக்ட், ஃபைல் ஆப்ஜெக்ட், ஒர்க்ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட், இது எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும். அண்ட் ஷேர்டு காம்போனன்ட், இதை பற்றின சம் கஸ்டமைசேஷன் இஃப் இட் இஸ் ரெக்யர்ட். அடிஷ்னலாக இஃப் யூ நீட் டு டூ சம் கஸ்டமைசேஷன், நம்ம ஒரு சில டேட்டா கொடுத்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு சில கொரி கொடுத்துருக்கேன் நான் அப்ளிகேஷனுக்குள்ள, அந்த கொரி ஒரு 10 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிங்கிள் இடத்துல கொடுத்துட்டு அங்கேருந்து கால் பண்ணால் இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தப்பட்டது. இல்லை இந்த அப்ளிகேஷன் காம்பவுண்டில் சம் சேஞ்சஸ் எனக்கு இருக்குது, நேம் சேஞ்சஸ் ஆர் ஃபார்ம் சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஷேர்டு காம்பவுண்ட் ஆஸ் வெல் அஸ் சம் யூட்டிலிட்டிஸ். ஸோ யூட்டிலிட்டிஸ் பார்த்தோம்னா அடிஷ்னல் கஸ்டமைசேஷன் யூட்டிலிட்டிஸ் அண்ட் டிஃபால்ட் லேபிள் யூட்டிலிட்டிஸ், இந்த மாதிரி சம் யூட்டிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. அது upcoming session we can look into that and export and import this application, right? And bottom of that we can able to see list of pages in the particular application, எந்தெந்த pages இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடிஷ்னலி நம்மளுக்கு 2 வியூ இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணேன்னா I can able to see the list view. இது ஐகான் வியூ வித் list view. ஸோ இந்த வியூவில் எந்த பேஜ் எப்போ கிரியேட் பண்ணாங்க, ஸோ அந்த பேஜோட பர்பஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடிஷ்னலி அந்த பேஜை நம்ம குரூப் பண்ணி வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இது எல்லாமே இங்கே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடிஷ்னலி இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் சம் ஒரு பேஜஸ், நான் ஒரு நியூவாக ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எங்கே கிரியேட் பண்ணோம் அப்படி பார்த்தோம்னா கோ டு கிரியேட் பேஜ். ஸோ இந்த இடத்துல எந்த பேஜ் தேவையோ அந்த பேஜை நான் கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேஷ்போர்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபார்ம் போட்டுட்டோம், ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டோம், இப்போ ஒரு டேஷ்போர்டு ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ டேஷ்போர்ட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட்ஸ், ஸோ பேஜ் எனக்கு இந்த லே அவுட் என்ன இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாட்டம் ஆஃப் தட் பிரெட் க்ரூம்ஸ் என்ன தேவையா, எஸ் ஆர் நோ, அண்ட் நேவிகேஷன் தேவையா, எஸ் ஐ நீட் நேவிகேஷன். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சிம்பிளி கிளிக் கிரியேட் பேஜ். எஸ். ஸோ நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது சம் கப்ளா பேஜஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம். இது இல்லாமல் அடிஷ்னலாக எனக்கு பேஜ் தேவை. ஸோ அந்த பேஜ் டேஷ்போர்ட் பேஜ், அதனால நான் ஜஸ்ட் கிளிக் கிரியேட் ஆப்ஷன். நீவோ ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு டீட்டெயில் கொடுத்தேன். நவ் த பேஜ் இஸ் கிரியேட்டட். சார்ட் வந்துருச்சா? வெரி சிம்பிள், ரைட்? ஸோ த சேம் அஸ் நம்ம ஒரு சின்ன ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் நிறைய ப்ராசஸ் இருக்குது. மாஸ்டர் டேபிள், சைல்டு டேபிள் வச்சுட்டு மல்டிபிள் சைல்டு டேபிள் வச்சு லிங்க் பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு
நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளிகேஷனை எப்படி வேணுமாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ரைட்? And again go to the application. Okay, இப்போ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம். இதில் அடிஷ்னலி இன்கேஸ் நான் இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண அப்ளிகேஷனில் சம்திங் நான் எதுவும் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த ஃபீச்சர்ஸ் எதுவும் நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த இடத்துல லோகோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எடிட் அப்ளிகேஷன் டெஃபினேஷன் ஒரு பார்ட் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் இங்கே போயிட்டு நான் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் இங்கே நான் மாற்றிக்கலாம். நேம் என்ன இருக்கணும், அலைஸ் நேம் என்ன இருக்கணும், ஸோ யூஆர்எல் எனக்கு வேணுமா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இது அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸஸ்க்காக உள்ளது. அடிஷ்னலி டெஃபினேஷன் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸில் போனோம்னா இன்கேஸ் ஐகான் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஐ கேன் சேஞ்ச் த ஐகான் அஸ் வெல் அஸ் ஐ கேன் சேஞ்ச் த டெக்ஸ்ட் இமேஜ். அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்கணும்னா ஐ கேன் சேஞ்ச் இட். ஸோ இந்த வேலையெல்லாம் யூசர் இன்டர்ஃபேஸில் பார்க்கலாம். அஸ் ஐ செட் இன் அவர் லாஸ்ட் செஷன் we will look into this PWA process. இதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேஜ் இல்லாமல் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு பேஜில் நம்மளுக்கு நல்லா தெரியும் இது ஒரு டேஷ்போர்ட் பேஜில். இந்த பேஜ்லேயே அடிஷ்னலாக வேறு எதுவும் ஆட் பண்ண முடியுமா, லைக் ஃபார்ம், இல்லை ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு மல்டிபிள் ஃபார்ம் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் நம்ம ஜஸ்ட் வெறுமனே ஒரு பேஜை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு விட முடியாது. அந்த பேஜில் we need to add some more regions. ஸோ these cases நான் என்ன பண்ண போகிறேன், blank ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அந்த blank பேஜில் additionally I'm going to add some more regions, right? So create page, create blank page. Department. ஸோ நம்ம நியூவாக பேஜ் கிரியேட் பண்ணும்போது பேஜ் நம்பர் இது பை டிஃபால்ட்டாக சிஸ்டம் என்ன பண்ணோம், எந்த பேஜ் நம்பர் அவைலபிள் இருக்கோ அந்த பேஜ் நம்பர் எடுத்து அலோகேட் பண்ணோம். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் வி கேன் சேஞ்ச் இட் அஸ் வெல் அஸ் த டிபார்ட்மெண்ட் என்ன சாரி அஸ் வெல் அஸ் நேம், பேஜ் நேம் என்ன தேவையோ அதை கொடுத்துக்கலாம். நான் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் பேஜ் மோட், இந்த பேஜ் மோட் பொறுத்தளவுக்கு 3 டைப் ஆஃப் மோட் இஸ் அவைலபிள். ஒன்று நார்மல், இது மாதிரி பிளைனாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் இல்லாமல் தனியாக பாப்பப்பாய் வெளில வந்திருக்கும். அது வந்து ட்ராயர் அண்ட் மாடல் டைலாக் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் ஷோ யூ. அண்ட் பிரெட் க்ரூம்ஸ் அண்ட் நேவிகேஷன்ஸ் தான் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா வி கேன். அண்ட் மெனு டைப் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ இந்த மெனுஸ் இங்கே தேவைன்னா ஐ கேன் த கிரியேட் நியூ என்ட்ரி ஆர்எல்ஸ் பழைய என்ட்ரி கூட வேற ஒரு மெனு ஒன்று ஆல்ரெடி இருக்குது அது கூட நான் மேப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் செலக்ட் மேப் டு ஆன் எக்ஸிஸ்டிங் என்ட்ரி. அண்ட் இப்போ நான் இதை ஹோம்னு ஒரு மெனு ஒன்று வச்சுருக்கேன். இந்த மெனுவுக்கு கீழே இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பேஜ் வரணும்னா ஐ நீட் டு செலக்ட் பேரண்ட் மெனு வாஸ் ஹோம். பட் நான் இப்போ பிளைன் அவுட் வரேன். அண்ட் ஐகான், எனக்கு எந்த ஐகான் தேவையோ அந்த ஐகானை கொடுத்துட்டு கிரியேட் பேஜ். ஸோ பேஜ் அட்ரிபியூட்ஸ். ஸோ பேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைட் பேஜ் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும், இந்த பேஜில் உள்ள காம்போனன்ட்ஸ், பேஜில் உள்ள ப்ராசஸ், இது எல்லாமே இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைனமிக் ஆக்ஷன். இந்த பேஜில் சம்திங் டைனமிக் ஆக்ஷன் போட்டிருந்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ டைனமிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா சிம்பிளி ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிங்க, நம்மளுக்கு ஒரு டேட் ஃபீல்டு இருக்குது, பாட்டம் ஆஃப் தட் ஏஜ் ஃபீல்டு இருக்குது, ரைட்? நான் டேட்டை என்டர் பண்ணேன்னா சிஸ்டம் என்ன பண்ணும், பேஸ்ட் ஆன் த டேட் இன் த சென்ஸ் டேட் ஆஃப் பர்த். நான் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணேன்னா சிஸ்டம் என்ன பண்ணும், பேஸ்ட் ஆன் டுடே டேட், இன்னைக்கு டேட்டில் என்ன ஏஜோ அதை கால்குலேட் பண்ணும், ரைட்? இந்த கால்குலேஷன் நான் எந்த பட்டனையும் கிளிக் பண்ணாமல், இல்லை நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணாமல், ஜஸ்ட் நான் டேட்டா என்டர் பண்ணிட்டு கர்சர் எடுத்தோம்னா எனக்கு ஒரு கால்குலேஷன் நடக்கணும். அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி ஐ நீட் டு டூ சம் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் வந்து ஜஸ்ட் எனக்கு ஏஜை டிஸ்பிளே பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏஜ் எடுத்துகிட்டு போய் ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதா இருக்கலாம், அல்ல அந்த ஏஜை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் யாரோ ஒரு பர்சனுக்கு இமெயில் ஆர் வாட்ஸ்அப் எனதர் கம்யூனிகேஷன் மெயில் அனுப்புறதா இருக்கலாம். பேஸ்ட் ஆன் சம் ஆக்ஷன் வித்தவுட் பேஜ் லோட் சிஸ்டம் நீட் டு டூ சம் ப்ராசஸ்.
இதை என்ன சொல்லுவோம்னா டைனமிக் ஆக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த டைனமிக் ஆக்ஷன்ஸ் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸிங் என்னன்னா யூஸ்வலாக நம்ம ஒரு ஒரு ஃபார்ம் ஒன்று போட்டுட்டு அந்த ஃபார்ம் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டோர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எங்கே இருக்கும்னா இங்கே தான், ரைட்? ஸோ ஃபார்ம் போட்டிருக்கோம் அப்படின்னா பிளைனாக நம்ம விட முடியாது. அந்த ஃபார்மில் ஒவ்வொரு ஃபீல்டும் இல்லை அந்த ஃபார்ம் எந்த டேட்டா பேஸ் டேபிளில் உள்ள ஃபார்ம் அதில் உள்ள ஒவ்வொரு ஃபீல்டும் எந்த காலம் கூட மேப் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் ப்ராசஸிங்கில் இங்கே வந்து கொடுக்கணும், ரைட்? அண்ட் சம் ஷேடு காம்போனன்ட்ஸ். We will look into this in future for the shadow component process. And layout. So layout அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க பேஜ் என்ன லேஅவுட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு, ரைட்? ஏன்னா இந்த ஒவ்வொரு பேஜும் அபெக்ஸில் உள்ள ஒவ்வொரு பேஜும் என்னன்னா தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. இதில் உள்ள மாதிரி பேனர் எங்கே இருக்கணும், லோகோ எங்கே இருக்கணும், நேவிகேஷன் பார் எங்கே இருக்கணும், டாப் நேவிகேஷன் எங்கே இருக்கணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட்டாக இருக்கும். ஸோ இந்த லேஅவுட் ப்ராசஸில் தான் இந்த பேஜ் இருக்கு. ஹெடர், நேவிகேஷன், பிரெட் க்ரூம்ஸ், அதுக்கப்புறம் பாடி, இன்கேஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஃபூட்டர் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஃபூட்டர். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபூட்டருக்கு கீழே அண்ட் டைலாக்ஸ். ஸோ அதை பற்றின பாப்அப் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுக்குறது இங்கே. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபார்மேட்டில் பார்க்குறோமோ அதுதான் இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ப்ளூ பிரிண்டில் தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகும் இன்கேஸ். ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை ஒரு ரீஜன் ஒன்று ஆட் பண்ணுறேன்னு அசியூம் பண்ணிப்போம். பாடியில் ஜஸ்ட் கோ டு கிளிக் கிரியேட் ரீஜன். ஸோ இந்த ரீஜன் ஆட் பண்ணிட்டு நான் இங்கே எனக்கு என்ன தேவையோ திஸ் இஸ் எம்டி ரீஜன், ஒரு எம்டி ரீஜன். ஸோ இந்த எம்டி ரீஜன் இல்லாமல் நான் ரிப்போர்ட் ரீஜனாக கிரியேட் பண்ணலாம், அரல்ஸ் ஃபார்ம் ரீஜனாக கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு டேஷ்போர்ட் ரீஜனாக கிரியேட் பண்ணலாம், அரல்ஸ் ஒரு மேப் ரீஜனாக கிரியேட் பண்ணலாம். ஸோ என்ன ரீஜனாக வேணுமாலும் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம் யூசிங் திஸ் டைப். ஸோ இது என்ன டைப் அப்படின்னு சொல்றது மூலமாக எனக்கு என்ன ரீஜன் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ரீஜன் நான் இங்கே செலக்ட் பண்ணோன்னு லேஅவுட்டில் பாருங்கள் பாடியில் முன்னாடி எம்டியாக இருந்துச்சு. நவ் த ரீஜன் நேம் இஸ் டிஸ்பிளேயிங். ஸோ மேப் ரீஜன் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? அண்ட் அடிஷ்னலி இஃப் ஐம் கோயிங் டு ஆட் எனி நியூ பட்டன், நான் ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன், அது எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னு எனக்கு கிளியராக தெரியுது. இன்கேஸ் நான் இந்த பட்டனை மூவ் பண்ணோம், இப்போ நார்மலாக இது என்னென்னா பாட்டம் இந்த ரீஜனுக்கு கீழே இருக்குது, இது இல்லாமல் நான் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே கொண்டு வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐ கேன் ட்ராப் அண்ட் ட்ராக், ரைட்? நான் எங்கே வேணுமோ மூவ் பண்ணி இதை வச்சுக்கலாம், ரைட்? ஸோ மற்ற அப்ளிகேஷன் இல்லை அங்கே எல்லாம் பார்த்தோம்னா we need to do some code. ஜாவாவில் பார்த்தோம், இல்லை வேற எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு some code required இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் ஹியர் ஜஸ்ட் we can drag and drop as well as நீவா ஒரு ரீஜன் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ண, இல்லை ஒரு பட்டன் கிரியேட் பண்ண, இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் அண்ட் யூசிங் திஸ் ட்ராப் டவுன் we can do adding new items, new regions, and as well as இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ரீஜன்ஸ் ஆர் ஐட்டம்ஸ் ஆர் பட்டன்ஸ். இங்கே போய் கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்ன தேவையோ அந்த பட்டனை இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இந்த பேஜை பொறுத்த அளவுக்கு நான் எதுவும் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணல. ஸோ பிளைன் பேஜ், ரைட்? இது பேஜில் உள்ள ப்ராசஸ். அண்ட் ரன் டைம்னு வந்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணும்போது சம் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தோம், பை டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ். அந்த பை டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். பேஜ்கள், அபவுட் பேஜ், இங்கே போனோம்னா செட்டிங்ஸ், இன்ஸ்டால், இதை தான் பிடபிள்யூஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்லாம் இங்கே இருக்கு. நவ் அண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு ப்ராசஸ், ரைட்? அண்ட் அனதர் ஒன் மெத்தட். இந்த மெத்தட் இல்லாமல் வேற ஒரு மெத்தடில் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். அந்த மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் கோ டு Apex, App Builder, Create. ஓகே, பிஃபோர் தட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராஜெக்ட் லிஸ்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? இது வேற ஒரு ப்ராஜெக்ட் லிஸ்ட்னு வச்சுப்போம். இந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், என்னோட ஆஃபீஸில் உள்ள ப்ராஜெக்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் ஒரு எக்ஸலில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். யாருக்கு அசைன் பண்ணியிருக்கேன், எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த டேட்டில் முடியுது, ஸோ அதோட பட்ஜெட் என்ன, யாருக்கு
அசைன் பண்ணி விட்டுருக்கேன், யார் டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன நினைக்கிறேன், ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ சிம்பிளி ஐம் கோயிங் டு அபெக்ஸ், கிளிக் ஃப்ரம் ஃபைல். ஸோ அந்த ஃபைலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் சூஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த ஃபைல்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் அப்லோட் ஃபைல், கிளிக் சூஸ் ஃபைல். ஸோ இந்த சூஸ் ஃபைல் பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன டைப்ல எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஒன்று சிஎஸ்வி ஃபைல், நான் ஒரு சிஎஸ்வி ஃபைலில் வச்சுட்டு அது மூலமாக அப்லோட் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல், நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல், ஆர் எனி எக்ஸ்எம்எல் ஸ்ட்ரக்சர்டு எக்ஸ்எம்எல் ஆர் ஜேசன் ஃபைல் மூலமாக ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் a நியூ அப்ளிகேஷன், ரைட்? சிம்பிளி என்னோட எக்ஸல் ஷீட்டில் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் இந்த எக்ஸல் ஷீட் இல்லாமல் நான் டைரெக்டாக ஆரக்கிள் அபெக்ஸில் கிரியேட் பண்ண போகிறேன். பட் இதை பேஸ் பண்ணி நான் எந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்டும் நான் ஒன்றா கிரியேட் பண்ணேன், ரைட்? ஸோ நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோன்னா என்ன பண்ணோம், எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு டேட்டாபேஸ் டேபிள் கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் ஸ்கீமா, டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு டேபிள் கிரியேட் பண்ணோம். டேபிள் என்னென்ன காலம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஐ நீட் டு அப்லோட் த டேட்டா, எக்ஸிஸ்டிங் டேட்டா என்ன இருக்கோ அதை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட யூஐ டிசைனை பார்க்கணும். நவ் யூஐ டிசைனையும் நான் பார்க்கல, பேக்அண்ட் ஆப்ஜெக்ட் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கு அதையும் நான் செக் பண்ணல. சிம்பிளி ஐ ஹாவ் சம் டேட்டா இன் மை எக்ஸல் ஷீட். என்னோட எக்ஸல் ஷீட்டில் சம் டேட்டா இருக்கு, அதை பேஸ் பண்ணி ஒரு நியூ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ go to upload file and choose file, demo project, இந்த ஃபைல் தான் வச்சிருக்கேன், ரைட்? data load button, and so I will cancel. One more option, click from file, and இதை சூஸ் பண்ணி அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறது. another one option is copy and paste. ஸோ இது இல்லாமல் டேட்டாவை நான் சிம்பிளாக நான் வேறு எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் உள்ள டேட்டாவை நான் எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ இது மூலமாகவும் நான் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட், கிளிக் பண்ணோன்னா அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் உள்ள டேட்டாவை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். கிளிக் சூஸ் ஃபைல், டெமோ ப்ராஜெக்ட்ஸ், ரைட்? இங்கே பாருங்க, எனக்கு டேபிள் நேம் என்ன அப்படின்னு கேட்குது. விச் மீன்ஸ் இந்த டேட்டா பேஸ் பண்ணி இன்னும் டேபிள் எதுவும் கிரியேட் பண்ணல, இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான டேபிள் நேம் என்ன அப்படின்ட்டு நான் டேபிள் நேம் என்ன கொடுக்குறேன், AMCO ப்ராஜெக்ட்ஸ், இது என்னோட டேபிள் நேம். அண்ட் பிரைமரி கீ, ஓகே. டேபிள் நேம் கொடுத்ததுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன வருது, ப்ளீஸ் செலக்ட் த காலம் டு லோடு. எந்தெந்த காலம்லாம் நான் லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அஸ்யூம் தட் நான் வந்து என் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வச்சிருக்கேன், பட் எனக்கு எல்லா காலமும் லோட் பண்ண தேவையில்ல. சம் செலக்டட் காலம் மட்டும் லோட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த காலம் மட்டும் இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு இந்த காலம் பட்ஜெட் தேவையில்லை அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் ஐ கேன் அன்செக் திஸ் செக் பாக்ஸ், ரைட்? அண்ட் காலம் நேம் என்ன அப்படின்னு எக்ஸலில் பேஸ் பண்ணி இங்கே வந்துருச்சு. அதோட டேட்டா டைப் நான் எக்ஸல் ஷீட்டில் என்ன டேட்டா கொடுத்துருக்கணும் அந்த டேட்டாவை அனலைசிஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி டேட்டா டைப் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணிடுச்சு. அண்ட் அஸ் வெல் அஸ் அதோட லென்த்தும் அசைன் ஆயிடுச்சு. அண்ட் ஃபார்மட் மார்க்ஸ், திஸ் ஆல் ஆர் பை டிஃபால்ட். பை டிஃபால்ட்டாக இது எல்லாமே அசைன் ஆயிடுச்சு, ரைட்? அண்ட் இஃப் ஐ கிளிக் ப்ரிவியூ ஐ கேன் ஏபிள் டு வியூ த டேட்டா. எவ்வளோ டேட்டா இருந்துச்சோ அவ்வளோ டேட்டாவும் இங்கே எனக்கு வந்துடும். இருக்கிற எல்லா டேட்டாவும் விசிபிள் ஆகிடும். அண்ட் காலம் லோட் பண்ணிட்டோம். ஸோ கிளிக் சேவ் சேஞ்சஸ், configuration saved, right? And primary key. So primary key ரெண்டு டைப் ஆஃப் கீ இருக்கு. ஒன்று நம்ம ஐடென்டிட்டி காலம் யூஸ் பண்ணி பை செப்பரேட்டா ரோ நம்பர் ஆர் சம்திங் அதை வச்சு நம்ம கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் GUID அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆரக்கிளில், குளோபல் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணிங்க நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட் எது தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ரைட்? அண்ட் யூஸ் காலம் டேட்டா டைப் கொடுத்துட்டேன். எக்ஸலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எக்ஸலில் என்னென்னா ஒரு பல்க் டேட்டா எடுத்து காப்பி பண்ணோன்னா ஒரு செல்குள்ளேயே மேபி எல்லாம் டேட்டாவும் சம் கேசஸ். ஸோ இதை பிரித்து எடுக்கிறதுக்கு டெலிமிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பிரித்து எடுப்போம். சேம் அஸ்
இங்கே நம்மளுக்கு காலம் டெலிமிட்டர் எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதையும் பை டிஃபால்ட்டாக கமாண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி டேட்டா எனக்கு இங்கே வந்துருச்சு. நவ் ஐம் கோயிங் டு லோட் த டேட்டா. லோட் டேட்டாவை கிளிக் பண்ணோன்னா எனக்கு டேட்டா டேபிள் நேம் என்னென்ன இங்கே வந்துருச்சு, ராம்கோ ப்ராஜெக்ட். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருந்துச்சோ அது எல்லாம் இங்கே லோட் ஆயிடுச்சு. ராம்கோ ப்ராஜெக்ட் நான் ஒரு டேபிள் நேம் கொடுத்தா அந்த டேபிளில் லெட்ஸ் செக் எவ்வளோ டேட்டா இருந்துச்சுன்னு பார்த்துருவோம். கவுண்ட் 71 எக்ஸப்ட் ஹெட்டர் 70 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 70 இங்கே லோட் ஆயிடுச்சு, ரைட். அண்ட் இப்போ பேக்கன் ப்ராசஸ் ஓவர், விச் மீன்ஸ் நம்ம எக்ஸல் ஷீட்டில் டேட்டா வச்சுருந்தோம். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த கிரியேட் பண்ண டேபிளில் எக்ஸல் ஷீட்டில் உள்ள டேட்டாவை எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. விச் மீன்ஸ் த பேக்கண்ட் ஆப்ஜெக்ட் everything is done, right. Now front end application create பண்ண போகிறோம், right. Click create application, simple click, right. நான் கிளிக் பண்ண உடனே சிஸ்டம் என்ன பண்ணிருச்சு, நாம கொடுத்துருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு ஹோம் பேஜ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. கொடுத்துருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்டு ஒன்று வந்துருச்சு. அந்த எக்ஸல் ஷீட்டை பேஸ் பண்ணி ஒரு சர்ச் ஃபேஸ் டேட்டா சர்ச் ஒன்று ரிப்போர்ட் ஒன்று வந்துருச்சு. அடிஷ்னலி ஒரு நார்மல் இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு காலண்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இன்கேஸ் additionally if I want to add some pages like a form or something, using the add page option I can do. Same as features எதை enable பண்ணணும்னா தேவைன்னா நான் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த டீட்டெயிலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. Again I am going to click create application for this confirmation. ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். Simple application has been created. Click run. See. Dashboard. Database பண்ணி வந்துருச்சு. அடுத்து நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் டேட்டா சர்ச். ஸோ இந்த ஃபேஸ் டேட்டா சர்ச் ஃபீல்டு இதை வந்து ரிப்போர்ட்டிங் டைப் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸை பார்ப்பீங்க. இது எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு ஃபில்டர் பேஸ்ட் ஆன் தட் ஐ கேன் ஏபிள் டு ஃபில்டர். அண்ட் லிஸ்ட் பேஜ் ஆல்ரெடி கொடுத்துருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு லிஸ்ட் இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. அஸ் வெல் அஸ் இந்த லிஸ்ட்டோட சேர்த்து if I want to create a new records, if I want to create a new projects, I can able to create using this create icon. Just go to create and I can able to create now, right. So the எல்லாத்தையும் and as well as the calendar. So the calendar அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டேட் அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு, ரைட். இன்கேஸ் நான் இன்னைக்கு டேட்டில் சம்திங் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் test 1 2 3 test start date first, end date 16th, and status processing assigned to my name and cost is 50/100. Okay, now I click create. I have created new records and go to calendars. So calendar base பண்ணி எனக்கு ரெக்கார்ட் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு, ரைட். ஸோ இது calendar வரும். ஸோ நம்ம ஒரு நார்மல் CSV ஆர் எக்ஸல் ஃபைலை வச்சு சிம்பிளி நம்ம எந்த கோடும் கிரியேட் பண்ணல, எந்த அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்ம யூஸ் பண்ணல. சிம்பிளி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனை ஒரு 4 டைம் கிரியேட் பண்ணோம், நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிடும். வெரி சிம்பிள், ரைட். இதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு டூ சம் கஸ்டமைசேஷன் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ தட். இதுக்கப்புறம் அடிஷ்னலாக இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டில் நான் நிறைய இன்னும் கொஞ்சம் அதிகமான டேஷ்போர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் யூ கேன் டூ தட். அண்ட் அடிஷ்னலி நான் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணும்போது யார் ரெக்கார்டு கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு மெயில் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ப்ராசஸ் எழுதணும். எஸ் வி கேன் டூ தட். இல்லை ஒரு காலண்டரில்
கொடுத்துருக்கேன். இந்த காலண்டரை கிளிக் பண்ணால் அதை பேஸ் பண்ணி அவங்க எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது இல்லையா? ஸோ இந்த விசிபிள் இல்லாமல் இதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த டேட்டாவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமும் நம்ம கஸ்டமைசேஷன் பார்ட்டில் பண்ணலாம். சிம்பிளி கிளிக் பேஜ் எடிட். பேஜ் எடிட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளிக் பண்ணோம்னா நான் எந்த பேஜில் இருக்கணும் அந்த பேஜில் இருந்து எடிட் பண்ணோம்னா கிளிக் பேஜ், அந்த பேஜ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா எனக்கு இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ரைட். அண்ட் ஓகே, இப்போ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் கால்டு டெவலப்பர் பேனல். இந்த டெவலப்பர் பேனலில் தான் எல்லாமே இருக்குது கஸ்டமைசேஷன். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம் பேஜ் போகணும்னா ஆரக்கிள் அபெக்ஸ் போகும். இதை கிளிக் பண்ணோம்னா ஹோம் பேஜ் போகும். இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக நான் எடிட் பண்ணோம் அப்படின்னா ஆப் இந்த அப்ளிகேஷன் ஐடியை கிளிக் பண்ணோம்னா எனக்கு எடிட் ஆகும். அண்ட் இந்த பேஜை எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் பட்டனை கிளிக் பண்ணோன்னா அந்த பேஜை நான் ரன்னிங் டைமில் இருந்துக்கிட்டே நான் எடிட் பண்ணிக்கலாம். Then if I want to keep up the session keep up பண்ணிக்கலாம். And debug, if you want to debug this page debug பண்ணிக்கலாம். And quick edit, the quick edit அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குன்னா very important one. நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது சம்திங் ஒரு நிறைய பேஜஸ் ஜஸ்ட் அஷ்யூம் தட் ஒரு பேஜ் வச்சிருக்கோம். அந்த பேஜில் மல்டிபிள் ரீஜன் வச்சிருக்கோம், மல்டிபிள் அபெக்ஸ் காம்பனன்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் நம்ம கிளிக் பண்ணி ஒவ்வொன்று தேடி கண்டுபிடிக்க தேவையில்ல. சிம்பிளாக நான் ஒரு சின்ன ஒரு காம்பனண்ட்டை எடிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் கோ டு குவிக் எடிட். அண்ட் அந்த எந்த காம்பனண்ட்டை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே வச்சு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற காலத்தை எடிட் பண்ணணும். கிளிக். சிஸ்டம் டைரக்டாக எங்கே ரீடைரக்ட் பண்ணோம்னா அந்த காலம்க்கு ரீடைரக்ட் பண்ணணும். ரைட். கீஸ் இந்த டிசைன் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இல்லை ஒரு சம்திங் நான் ஒரு ஐட்டம் ஒன்று எடிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸில் யூஸ்வலாக நீங்கள் பேஜ் போயிட்டு பண்ணணும், அதுக்கு அவசியம் இல்லை. கிளிக் குயிக் எடிட். எந்த ஐட்டமாக எடிட் பண்ணணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் ஆப் பில்டர் ப்ராசஸ்க்கு அங்கே போய்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அனதர் ஒன் ஆப்ஷன், நான் ஏன் அங்கே போய் பண்ணணும் இந்த இடத்துல பண்ண முடியுமான்னா எஸ் வி கேன் டூ தட். ஜஸ்ட் ஃபோக்கஸ் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட் அண்ட் இந்த செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா வி கேன் டூ சம் மோர் செட்டிங்ஸ். இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ். ரைட். அண்ட் கஸ்டமைஸ். ரைட். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண ப்ராசஸ் 2 டைப் ஆஃப் ப்ராசஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். அடிஷ்னலி யூஐயில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இந்த யூஐ சேஞ்சஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ்னால் எனக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு பெட்டரான அப்ளிகேஷன் ஒரு பெட்டரான வியூ கொடுக்குறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறோம்னா அந்த ஒரு லோகோ இருக்குது, இல்லை ஒரு பிஸ்னஸ் லோகோ இருக்குது, இல்லை அந்த கம்பெனிக்கு ஒரு தீம் இருக்குது அப்படின்னா அந்த தீமை நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கொடுத்தாலே நமக்கு பெட்டரான வியூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சிம்பிளி கோ டு கஸ்டமைஸ் தீம் ரோலர் அண்ட் இது எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். நான் கலரை சேஞ்ச் பண்ணணும், தீமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் த தீம். ரைட். அண்ட் இந்த கலர்ஸ் எல்லாம் நான் விசிபிலிட்டி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா we will set some theme dark. ஸோ அந்த கலரோட விசிபிலிட்டி நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கோ டு குளோபல் கலர்ஸ். இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிரைமரி ஏசன் கலர் என்ன இருக்குது, பாடி ஏசன் கலர் என்ன இருக்குது, லிங்க் கலர்ஸ் என்ன இருக்குது, ஃபோக்கஸ் கலர்ஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இதை யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று மெயின்டைன் பண்ணணும், அந்த சிஎஸ்எஸ் எழுதணும், அந்த சிஎஸ்எஸ்ஸை தனியாக ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து எடுக்கணும். பட் there is no required any separate CSS. Simply global colors and I can change it. எனக்கு என்ன கலர் தேவையோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரைமரியாக எதை செட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அடிஷ்னலாக இந்த லிங்க்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ் ஐ கேன் சேஞ்ச் எவர் திங். ஆனால் இங்கே சேஞ்ச் பண்ண எனக்கு இங்கே டிஃபர் ஆகும். அது பார்க்கலாம். ஃபோக்கஸ் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் பாடி எனக்கு என்ன கலர் இருக்கணும். ரைட். அண்ட் கண்டெய்னர்ஸ்
கண்டெய்னர்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவோம்னா இதை தான் சொல்லுவோம். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் என்னென்ன கலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கேன் மென்ஷன். கண்டெய்னர்ஸோட ஹெட்டர் என்ன இருக்கணும், பாடி என்ன இருக்கணும், ஸோ ஆக்ஷன் கலர் என்ன இருக்கணும், கண்டெய்னரோட ரேடியஸ், இதை எல்லாத்தையும் ஐ கேன் சேஞ்ச் இட் யூசிங் த தீம் ரவுலர்ஸ். அண்ட் நேவிகேஷன்ஸ், இந்த நேவிகேஷன்ஸ் மெனூஸ் என்னென்ன கலரில் இருக்கணும், அதோட பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும், ஃபோக்கஸ் என்ன இருக்கணும். ஸோ இங்கே நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள். இன்கேஸ் இதுக்கு சூட்டபிளான கலராக இருந்துச்சுன்னா யூ கேன் see the green mark, ரைட். பாடி கலர் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரீட் கலர் இதுக்கு பெட்டரான கலர் இல்லை அப்படின்னா we can able to see green to mark. So based on the color ratio I can select and ஒவ்வொன்றுக்குமே ஐகானுக்கு என்ன இருக்கணும், பேஜிங் என்ன இருக்கணும், மெனுக்கு என்ன இருக்கணும், அண்ட் ரீஜன் போனோம்னா இதை என்ன சொல்லுவோம்னா ரீஜன், இதை நான் சேவ் பண்ணிடுறேன். காப்பி ஒன், டேஷ்போர்ட். ஸோ ரீஜன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எனக்கு ரீஜனுக்கான கலர் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எஸ் ஐ கேன் சேஞ்ச் த கலர்ஸ். பாடியில் என்ன கொடுக்கணும், ஸ்டேட்ஸ், பேலட்ஸ், பட்டன், ஒவ்வொரு பட்டனுக்கும் இங்கே பார்த்தோம்னா கிரியேட் பட்டன் நம்ம விசிபிள் பண்ணிப்போம். லிஸ்ட் பார்க்கும்போது பார்த்தோம்னா கிரியேட் பட்டன் நம்மளுக்கு விசிபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த கிரியேட் பட்டன்லாம் நான் என்ன கலர் கொடுக்கணும். தென் ஃபார்ம்ஸ், இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட் என்ன இருக்கணும், லேஅவுட் என்ன இருக்கணும். பட் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் சம் அடிஷ்னல் சிஎஸ்எஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் you can write the CSS here. ஸோ உங்களுக்கு என்ன அடிஷ்னல் சிஎஸ்எஸ் எதுவும் தேவை இருந்தாலும் இங்கே நம்ம எழுதிக்கலாம். பட் மோஸ்ட்லி விச் இஸ் நாட் ரெக்யர்ட், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் இங்கேயே அவைலபிளாக இருக்கு. இதை நம்ம சேஞ்ச் பண்ணாலே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் அவர் ரெக்யர்மெண்ட் வில் பி சால்வ், பி கிளியர். ஸோ அடிஷ்னலாக இது சிஎஸ்எஸ் இருக்கு அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அடிஷ்னல் சிஎஸ்எஸ் இந்த சென்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கிளிக் பண்ணி இதை நான் சம்திங் ஆப்ஷன் எதுவும் விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் பேங்கிங் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கிளிக் அப்படிங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸில் நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று கொடுக்கணும், ரைட் கிளிக் பண்ண முடியாதபடி. ஸோ அதுக்கான சிஎஸ்எஸ் எதுவும் தேவைன்னா இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே we can do that using this option. And import and export. யூஸ்வலாக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்லாம் இங்கே பார்க்க முடியும். எந்தெந்த இடத்துல பார்க்க முடியும்னா ஒரு அப்ளிகேஷனில் உள்ள கஸ்டமைசேஷன் ஏரியாவில் பார்க்க முடியும், அப்ளிகேஷன் பில்டர் ஏரியாவில் பார்க்க முடியும், இந்த தீம் ஏரியாவில் பார்க்க முடியும், as well as டெம்ப்ளேட் ஏரியாவில் பார்க்க முடியும். இது எல்லாமே என்னன்னா இங்கே ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ராம்கோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே அப்ளிகேஷன் இதை வந்து என்ன பண்ணிப்போம், டெவலப்மெண்ட் சர்வர் அப்படின்னு அசீவ் பண்ணிப்போம். இது டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் வச்சிருக்கோம். இதே ஒரு அப்ளிகேஷன் ரன் டைம் சர்வர் இல்லை லைவ் சர்வர் இந்த மாதிரி வேற ஒரு சர்வர்லேயே ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த கேஸில் இந்த டேட்டாவை மைக்ரேட் பண்ணோம் இல்லையா, இந்த அப்ளிகேஷனை இங்கேருந்து அங்கே மைக்ரேட் பண்ணோம், இல்லை அங்கே இருக்க ஒரு அப்ளிகேஷன் சம்திங் எதுவும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து இங்கே எடுத்து மைக்ரேட் பண்ணோம் இல்லையா. இந்த அப்ளிகேஷனை மைக்ரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு டூல் ஆர் ப்ராசஸ் தான் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஓகேவா, இந்த தீம் இங்கே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். வேற ஒரு சிஸ்டமில் சேம் அப்பாய்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த தீமை நான் அங்கே எடுத்துக்கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஷன் என்னன்னா இந்த தீம் என்னென்ன பண்ணியிருக்கோமோ இதையெல்லாம் அப்படியே பார்த்து டிட்டாவாக பண்ணணும், ரைட். அப்படி இல்லைன்னா வெரி சிம்பிள், யூ கேன் எக்ஸ்போர்ட் திஸ் தீம் அண்ட் இம்போர்ட் டு another one application, ரைட். அண்ட் ரீசெட், இந்த தீம் எதுவும் தேவையில்லை, நான் திரும்ப எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுவேன். சிம்பிளி கிளிக் ரீசெட், எல்லாமே உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். நீங்கள் வேற ஒரு தீம் புதுசாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட். அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். இது என்னன்னா எனக்கு இந்த டெவலப்பர் பார் எந்த இடத்துல ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்றது, பேஜ் டைமிங் என்ன இருக்கணும், லேண்ட்மார்க்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கே ஷோ ஆகணும், எந்தெந்த பிளேஸில் வரணும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறது தான் இது. அண்ட் இன்கேஸ் எனக்கு ஹெட்டிங்கில் வரணும் அப்படின்னு கொடுத்தோம்னா ஹெட்டிங்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துடும் இங்கே எனக்கு. அண்ட் லேண்ட்மார்க்ஸ் பற்றின இல்லை பேஜ் டைமிங் பற்றின டீட்டெயில், எப்போ ரெண்டர் ஆகுது, எவ்வளோ நேரம் எடுக்குது. ஸோ இதெல்லாம் எந்த இடத்துல நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் அப்படின்னு ஒரு
ஏரியா இருக்கு. எந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும், எந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் அப்படிங்கிறது ஒரு ஏரியா இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ குயிக்காக நம்ம அப்ளிகேஷன் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பேஜில் எந்தெந்த காம்போனன்ட் இருக்கு, அந்த காம்போனன்ட்லாம் எவ்வளோ குயிக்காக ரன் ஆகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பார்க்கறது மூலமா என்னன்னா, இன்கேஸ் ஒரு நம்மளுக்கு தெரியாம ஒரு அப்ளிகேஷன் அதிகமான டைம் எடுத்துக்கிட்டு இருக்கும். யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு மொபைலில் சொல்லுவோம் இல்லையா, மொபைல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படின்னா பேக்ஹேண்டில் போய் செக் பண்ணோம் இல்லையா, எந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டே இருக்கு, இல்லை எந்த அப்ளிகேஷன் அதிக டைம் எடுக்குதுன்ட்டு. சேம் ப்ராசஸ் பேஜ் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங். ஒரு அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்ல அதுதான். எந்த சாரி எந்த காம்போனன்ட் இல்லை எந்த ரீசன் இல்லை எந்த பேஜ் அதிக டைம் எடுக்குதுன்னு பார்த்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது. ரைட். ஸோ அதான் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங். இங்கே பார்த்தோம்னா நேவிகேஷன்ஸ் இது எல்லாமே எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். இதை பேஸ் பண்ணி இன்கேஸ் நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் இல்லை தேவையில்லாத ஃபீல்ட் ஆர் காம்போனன்ட்ஸ் ஆர் ரீஜன்ஸ் ஆர் குறி கூட இங்கே இருக்கும். அதை பார்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் we can fine tune it. Right. And layout column. நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பேஜ் வந்து இந்த லேஅவுட்ல தான் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த லேஅவுட்டை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும்னா நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். See, these are all the layouts. ஸோ லைக் ப்ளூ பிரிண்ட். ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு கிளாசிக் டைம்லலாம் இதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்து அதில் டிசைன் பண்ணிட்டு, இல்லை ஒரு டிசைனிங் டூலை வச்சு, ஸோ இந்த பட்டன் இருக்கணும், இந்த ரீஜன் இருக்கணும், இந்த பட்டன் இவ்வளோ தான் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இந்த மாதிரிலாம் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த டெஃபினேஷன் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லே அவுட்டை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா we can see that. And settings. ஸோ செட்டிங்ஸில் இந்த பார் எங்கே டிஸ்பிளே ஆகணும், பாட்டம்லையா ரைட்லையா டாப்லையா அப்படி இது இங்கே. அண்ட் ஷோ ஐகான்ஸ் ஒன்லி ஆட்டோ ஹைட். இது எல்லாமே இதை பற்றின செட்டிங்ஸ் மட்டும்தான். ரைட். அண்ட் ஸோ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டோம், அதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் காம்போனன்ட்ஸ். லேஅவுட் பார்த்துட்டோம் இல்லையா ஹியர். ஸோ ஒரு பேஜோட லேஅவுட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் பேஜ் சர்ச். இந்த பேஜ் சர்ச் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு பர்டிகுலர் பேஜில் நான் ஒரு கோடிங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கோடிங் மேபி ஒரு சின்ன சிங்கிள் லைன் சிஎஸ்எஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சிங்கிள் லைன் ஜேகொரியாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 லைன் உள்ள ஒரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். பட் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆர்எல்ஸ் ஒரு சின்ன ஒரு ஐட்டமாக கூட இருக்கலாம், அது எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் கம் டு பேஜ் சர்ச், ஐ கேன் ஏபிள் டு வியூ. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே டேபிள் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து எனக்கு கிரியேட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் கிளிக். இந்த பட்டன் எங்கே இருக்கு அப்படின்னா, நாங்கள் ஜஸ்ட் அந்த வேர்டை டைப் பண்ணாலே போதும், அது என்ன டைப் ஆஃப் அட்ரிபியூட், விச் மீன்ஸ் பட்டனா, ஐட்டமா, ஆர்எல்ஸ் இது ரீஜனா ஆர் பேஜா அப்படின்னு இங்கே வியூ பண்ணி பார்க்க முடியும். அஸ் வெல் அஸ் அது எங்கே வச்சிருக்கேன், பட்டன் நேம் என்ன வச்சிருக்கேன்னு இங்கே எனக்கு விசிபிள் ஆகும். அண்ட் இஃப் ஐ கிளிக் திஸ் லிங்க் இட் வில் ரீடைரக்ட் டு த பர்டிகுலர் அட்ரிபியூட்ஸ். ரைட். ஸோ இங்கே நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். அண்ட் ஹெல்ப். இது என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம எந்த அப்ளிகேஷன் டிஃபைன் பண்றோம், இல்லை ஒரு எந்த பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றோம்னாலும் இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இல்லை அது என்ன அப்படின்னு தேடணும்னா, ஒன்று நம்ம அந்த அப்ளிகேஷனோட புக் இல்லை மேனுவல் எடுத்து ரெஃபர் பண்ணணும். எது கொடுத்துருக்காங்க, இப்போ டைட்டில்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆர்எல்ஸ் இந்த வேர் கிளாஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த வேர் கிளாஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு மற்ற அப்ளிகேஷன்ஸ் இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம்ல பார்த்தோம்னா அந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணணும். ஆர்எல்ஸ் we need to கூகுள் இட். அதை கூகுள் பண்ணி அது எது கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். சரி, தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே டிஃபைன் பண்ணணும். ரைட். பட் ஆரக்கிள் அபெக்ஸ் பொறுத்தளவில் எந்த அட்ரிபியூட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த காம்போனண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை செலக்ட் பண்ணிட்டு if you click help you can able to see. சிம்பிளா நான் வேர் கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று இருக்கு, அது எதுக்குன்னு தெரியல. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு நான் ஹெல்ப்னு கொடுக்குறேன்.
ஹியர் சி வேர் கிளாஸ்னா என்ன, எங்கே கொடுத்துருக்கோம், அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அதை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதை எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இது இங்கே மட்டும் இல்லை, இதை இல்லாமல் நான் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பிரெட் குரூப்னா என்ன, ஸோ காம்பனன்ட்ஸ்னா என்ன, இதை நான் எந்த இடத்துல ஒரு ஃபீல்டு இருந்தாலும் அதை நான் கிளிக் பண்ணிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் இருக்குது, பட்டனில் நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஸோ நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் ஐடி அப்படிங்கிறது எனக்கு எதுக்குன்னே தெரியல, ஸோ இதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதை வச்சு நான் என்னென்ன பண்ண முடியும், அது மூலமாக நான் என்னோட அப்ளிகேஷனை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும்னா நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அப்படின்னா சிம்பிளி கிளிக் ஸ்டாட்டிக் ஐடி அண்ட் கோ டு ஹெல்ப் அண்ட் யூ கேன் ஏபிள் டு சி. ஸோ செப்பரேட்டாக கைட் அப்படின்னு ஒன்று ரெக்யர்மெண்ட் ரொம்ப கம்மி. ஒரு ரீஜன் இருக்குது, ஒரு ஃபீல்டு இருக்குன்னா கிளிக் பண்ணிட்டு ஹெல்ப்புக்கு வந்தாலும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தென் அப்ளிகேஷன் நான் 4th பேஜில் இருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஒரு பெரிய அப்ளிகேஷன் பார்த்தோம்னா மேபி ஒரு 5000 பேஜஸ் 8000 பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த கேஸில் நம்ம ஒன்று கிளிக் பண்ணி ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்கேஸ் இஃப் யூ அவேர் அபவுட் த பேஜ் நம்பர், சிம்பிளி கிளிக் த பேஜ் நம்பர் அண்ட் ஜஸ்ட் கோ டு கிளிக் டைரக்ட்லி ரீடைரக்ட் டு த பர்டிகுலர் பேஜ். அஸ் வெல் அஸ் நீங்கள் உங்களோட எல்ஓவிலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட். அண்ட் பேஜ் லாக், இன்கேஸ் நீங்கள் பேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்கேஸ் வேறு யாரும் ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டெவலப்பர்ஸ் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்த பேஜில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட் த சேம் டைம் வேற ஒரு டெவலப்பரும் ஒர்க் பண்ண வராரு அப்படின்னா அந்த டெவலப்பர் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா கான்ஃப்ளிக்ட் வரும் சேம் டைமில் கொரி எழுதும்போது. ஸோ அந்த கேஸில் அவர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா ஐ கேன் லாக் திஸ் பேஜ். ஸோ இந்த பேஜ் லாக் போடுறதுனால நான் மட்டும்தான் அந்த பேஜை ஒர்க் பண்ண முடியும், வேற யாரும் ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் இஃப் ஐ டிட் எனிதிங் ராங், இன்கேஸ் நான் ராங்காக எதுவும் பண்ணிட்டேன், எனக்கு ரீடூ பண்ணணும் அப்படின்னா இங்கே அன்டூ ரீடூ. அண்ட் if I want to create a new application, new pages I can create, and some other page process, இதெல்லாம் பேஜ் ப்ராசஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தென் அப்ளிகேஷன் பில்டர் பேனலில் பார்த்தோம்னா அது ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்தது பேஜ் பேனல்ஸ். அண்ட் அப்ளிகேஷன் பில்டர் பேனலில் பார்த்தோம்னா சம் அதர் ஆப்ஷன்ஸ் இஸ் அவைலபிள் லைக் டெவலப்பர் கமாண்ட். இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இன்னும் ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று கொடுத்துருவாங்க, விச் மீன்ஸ் டாஸ்க். நம்மளுக்கு இன்னொரு டாஸ்க் இருக்கும். இந்த டாஸ்க்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்றது கண்டிப்பாக எனக்கு யார் டாஸ்க் அலோகேட் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் ஸ்க்ரம் மாஸ்டர் ஆர் ப்ராடக்ட் அனலிஸ்ட் அவங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் மற்றவங்களுக்கு இந்த பேஜில் நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எது வரைக்கும் முடிச்சிருக்கேன், இல்லை சம்திங் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது கமாண்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னா டெவலப்பர் கமாண்ட்ஸ் இங்கே நான் கொடுத்து வச்சுக்கலாம். ரைட். ஸோ working for chart அப்படின்னா I can enter some commands, right? And another one is find, very powerful. நம்ம அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸில் இருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸில் இருந்துட்டு இப்போது நான் ஒரு டேபிள் பார்க்கணும், இல்லை ஒரு பேக்கண்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக நான் பேக்கண்ட் ஆப்ஜெக்ட் போகணும். SQL Plus ஆர் SQL டெவலப்பர் ஆர் நேவிகேட்டர் ஏதாவது ஒரு டூலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டூலில் ஓப்பன் பண்ணி உள்ள போய் எந்த ஆப்ஜெக்ட், விச் மீன்ஸ் எந்த டேபிள், எந்த வியூ, இந்த டீட்டெயிலாம் செக் பண்ணணும். பட் இங்கே போகாமல் நான் இங்கே இருந்துகிட்டே பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படின்னா வெரி ஈஸி, ஜஸ்ட் கிளிக் திஸ் ஃபைண்ட் ஐகான் அண்ட் யூ கேன் ஏபிள் டு வியூ all the items, all the pages and queries, tables, PL/SQL, debug, session and errors. Like backendல நம்ம டேபிள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா click go to tables, I can able to see. Right. Even just now we have created one table. The table name is Ramco projects or Ramco project something. So just click Ramco. நம்ம கிரியேட் பண்ண டேபிள் இங்கே விசிபிள் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த டேபிளை பற்றின டீட்டெயில்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ராம்கோ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த டேபிளை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு இங்கே வந்துருச்சு. என்னென்ன காலம் இருக்குது, காலமோட டேட்டா டைப் என்ன, லென்த் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே எனக்கு விசிபிள் ஆகிடுச்சு இங்கே. அண்ட் டேபிள் அண்ட் வியூஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஐ கேன் ஏபிள் டு வியூ அஸ் வெல் அஸ் கொரீஸ். இந்த செலக்ட் பண்ண டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நான் கொரி எது வேணும் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு வியூ த கொரி. ரைட். ஸோ லாஸ்ட் செஷனில் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, இந்த கொரி பில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. கொரி பில்டர் என்னன்னா நான் ஜஸ்ட்
நம்மளுக்கு ஒரு டேபிள் நேம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இல்லை என்ன டைப், இது தெரிஞ்சாலே போதும். நம்ம ஃபுல் கொரி டைப் பண்ண வேண்டிய ரெக்குயர்மெண்ட் இல்லை. ஜஸ்ட் இந்த கீவேர்டு மட்டும் கொடுத்தோம்னா Oracle Apex will build some query for us based on some keyword as well as our table name. Same way, இங்கே இருந்துட்டு நான் ஒரு பேஜ் ஒன்று போட போகிறேன், அந்த பேஜுக்கு எனக்கு ஒரு கொரி ஒன்று தேவை. ஸோ அந்த கொரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி SQL ஷாப்பில் கொரி பில்டரில் பண்ணோமோ சேம் அஸ் go to find, அந்த டேபிளை பேஸ் பண்ணி நான் அந்த டேபிளை எடுத்துருவேன், ஆர் வியூ எடுத்துருவேன். வியூ எடுத்துட்டு எனக்கு அந்த டேபிளில் உள்ள கொரிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஐ கேன் செலக்ட். ஸோ ஆஃப்டர் தட் ஐ கேன் கஸ்டமைஸ். இன்கேஸ் நான் அந்த கொரி எடுத்துட்டு இதுக்கு நான் ஏதோ ஃபார்மேட் மாஸ்க் பண்ணி கொடுக்கணும், இல்லை சாரி கன்கார்டினேட் எதுவும் பண்ணி கொடுக்கணும், இல்லை அந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்ட்டு கால்குலேட் பண்ணணும். இந்த கால்குலேஷன்லாம் கொரியை பேஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அந்த கேஸில் இதை பேஸ் பண்ணால் பண்ணிக்க முடியும். ரைட். சம் ஷேர்ட் காம்போனன்ட்ஸ் அட்ரிபியூட்ஸ். ஸோ ஷேர்டு காம்போனன்ட் பொறுத்தளவில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் செட்டிங்ஸ், அப்ளிகேஷன் நேம் சேஞ்ச் பண்ணுறது, அப்ளிகேஷனில் ஒரு ஐட்டம் கொடுக்குறது, இல்லை அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஷேர்டு காம்போனன்ட்டில் நம்ம பண்ணிக்க முடியும். தென் additionally we have created Ramco. ஸோ இந்த ஃபியூச்சர் பேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஃபியூச்சர் பேஜஸ் லைக் ஃபீட்பேக், இந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் இதெல்லாம் நான் கொடுக்கல. ரைட். இன்கேஸ் நான் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ போய் நான் அடிஷ்னலாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இங்கே எப்படி நான் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி ஓப்பன் திஸ் ஆப் பில்டர் அண்ட் ஓப்பன் திஸ் பர்டிகுலர் ஆப். ரைட் சைடு வந்தீங்கன்னா ஆட் ஃபியூச்சர் பேஜ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட். இதை கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர் தேவையோ அது எல்லா ஃபீச்சரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைட். இன்கேஸ் எது பேஜஸ் எதுவும் தேவை அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம், இல்லை ஃபீச்சர் எதுவும் தேவை அப்படின்னா ஃபீச்சர் எந்தெந்த ஃபீச்சர் தேவையோ ஐ கேன் ஏபிள் டு செலக்ட். ரைட். ஸோ இந்த ஃபீச்சர் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஆல்ரெடி நான் ஃபீச்சர் அவைலபிள் இருக்கு, அதனால எனக்கு வரல. ஸோ தீம் செலெக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தீம் செலெக்ஷன் ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர் ஆர் ஆல்ரெடி அவைலபிள். So using this method, if I want to add some features, I can able to add. Okay, most of the feature already add பண்ணிட்டேன். In case எனக்கு some features தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஃபீச்சர்ஸ், கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன், ரிமூவ் காம்போனன்ட்ஸ்லாம் நான் போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட். அண்ட் ஸோ இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. டெலீட் திஸ் அப்ளிகேஷன் அண்ட் காப்பி திஸ் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மாதிரியே வேற ஒரு நம்ம ஏற்கனவே நம்ம நியூவாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் பார்த்தோம், வியூ ப்ளூ பிரிண்ட் அண்ட் லோட் ப்ளூ பிரிண்ட். ரைட். ஸோ லோட் ப்ளூ பிரிண்ட் சொல்லும்போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், சேம் அஸ் அந்த ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம ஒரு நியூ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம் வித் சம் ஸ்லைட் கஸ்டமைசேஷன் அப்படின்னா லோட் ப்ளூ பிரிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த கஸ்டமைசேஷனோட கிரியேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, இதே அப்ளிகேஷனாக நான் வேற ஒரு பிஸ்னஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ராசஸ் எல்லாம் சேம் தான், some customization only required. These cases just go to copy this application, I can able to copy and manage backups. In case நான் இதை பற்றின பேக்கப்ஸ், ஸோ கண்டிப்பாக பேக்கப் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். இதை பற்றின பேக்கப் எதுவும் நான் எடுத்து வச்சுக்கணும். இந்த அப்ளிகேஷன் இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷனில் அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3. இப்போ நான் வெர்ஷன் 1 ரெடி பண்ணிட்டேன், இதை ரெடி பண்ணி இதை ஒரு பேக்கப் ஒன்று வச்சுக்கிட்டு வெர்ஷன் 2க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறேன், அதுக்கான ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட் என்னவோ அதை பண்ண போகிறேன். ஸோ இந்த கேஸில் இந்த அப்ளிகேஷனுக்கான பேக்கப் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் திஸ் பேக்கப் ஃபார் திஸ் அப்ளிகேஷன் போத் ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ரைட். அண்ட் browse the facts which is not required anyway, we will look into that. ஸோ நம்ம அங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் இது மேஜராக எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. அஸ் எ டெவலப்பர் ஆர் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ஸ்க்ரம் மாஸ்டர், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃபுல் அப்ளிகேஷனில் என்னென்ன பேஜஸ் இருக்குது, அது எந்தெந்த டைப் ஆஃப் பேஜஸ் இருக்குது பார்த்தோம்னா, இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட் எத்தனை இருக்குது, நேவிகேஷன் ஃபார்ம் எத்தனை வச்சுருக்கோம், பேஜ் குரூப் எத்தனை குரூப் வச்சுருக்கோம், இது எல்லாத்தையும் இந்த சிங்கிள் பேஜ் ஐ கேன் ஏபிள் டு சி. ரைட். ஸோ ஒரு எண்ட் ஆஃப் ப்ராஜெக்டில் இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு வியூ இருக்கணும்
அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது, எத்தனை பேஜ் இருக்குது, எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் எனக்கு தேவை அப்படின்னு நான் சொன்னால் இதை கிளிக் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். as well application process. ஸோ மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பார்ட் தான், இந்த ஏரியாஸ் மட்டும். ஸோ ஃபர்தராக நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ், பிடபிள்யூ அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் அண்ட் ப்ராசஸ் அண்ட் செக்யூரிட்டி ப்ராசஸ், இது எல்லாத்தையும் ஃபர்தர் அப்கமிங் செஷனில் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ரைட் நவ் இஃப் யூ ஹாவ் எனி கொரீஸ் ஆர் டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ, அரல்ஸ் இன்கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு எதுவும் ஒரு பார்ட் ஒர்க் புரியல அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம், திரும்ப ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. இது என்னோட லிங்க்டின் அட்ரஸ், லிங்க்டின் உத்தம செல்வன். ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு எதுவும் ஹியர் ஆஃப்டர் இன்கேஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது, இல்லை கண்டிப்பாக நம்ம யூஸ்வலாக நம்மளுக்கு உள்ளது தானே, நம்ம வியூ பண்ணி பார்க்கும்போது கொரீஸ் இருக்காது. பட் while you are doing ஒர்க் அவுட், while you are doing practice, definitely may be some queries. In case உங்களுக்கு எதுவும் queries இருந்துச்சுன்னா you can ask me in my LinkedIn. Thank you for joining and wish you all the best for your bright future.